வணக்கம் நண்பர்கள் சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்கள் தினேஷ். இப்போ 1000 லைட்ஸ் அந்த ஏரியாவில் வந்து நம்ம கமர்ஷியல் பில்டிங், அதாவது 5 கிலோவாட் செட்டப் போட்டிருக்கோம். ஆன் கிரிட்டு சாத்விக் மாடியூல்ஸ், பிவி மாடியூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 585 வாட்ஸ் டாப்கான் பைஃபேஷியல். இங்கே 8 பேனல் போட்டாச்சு. அடுத்தது நம்ம மெயினாக நம்ம கீழே வந்து இன்வெர்டர் கிட்ட சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் கமர்ஷியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சோலார், ஈவன் 1 யூனிட் நீங்கள் டெய்லி தயாரித்தாலுமே வந்து யூ கேன் சேவ் 11 ருபீஸ். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கீழே போய் இன்வெர்டர் கிட்ட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்வெர்டரோட இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. மேலே நம்ம வந்து பார்த்தது வந்து 8 பேனல்ஸ் சொன்னோம் இல்லையா, மாடியூல்ஸு. அது வந்து கிட்டத்தட்ட 4.6 கிலோவாட் செட்டப். இது வந்து பாலிகேப் 5 கிலோவாட் இன்வெர்டர். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெசிடென்ஷியல்ஸில் பண்ணும் போது வந்து சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா, நம்ம யூனிட் டு யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வந்து ஒரு ஸ்கீம் இருக்கிறதுனால சிங்கிள் ஃபேஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு யூனிட் தயாரிக்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி அந்த யூனிட்டை வந்து நம்மளால கன்சியூம் பண்ணிக்க முடியும் ரெசிடென்ஷியலில். இந்த ஸ்பேஸ் கமர்ஷியல் அப்படின்றதுனால கம்பல்சரி 3 ஃபேஸ் இன்வெர்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரீசன் என்னன்னா, RYB எந்த ஃபேஸில் லோடு இருந்தாலுமே பகல் நேரத்தில் ஃபுல்லாக நம்ம கன்சியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்ததுன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு யூனிட் நம்ம வந்து 11 ருபீஸ் அங்கே பே பண்ணுவோம் இபிக்கு. ஆனால் அவங்க நமக்கு ஒரு யூனிட்டுக்கு திருப்பி தரப்போகிறது 3.5 ருபீஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி டே டைமில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கன்சியூம் பண்ணி முடிச்சுக்கிறது பெட்டர். அதனால் கம்பல்சரி 3 ஃபேஸ் இன்வெர்டர் நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ACDB DCDB எல்லாமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸில் எர்த்திங் வந்து கம்பல்சரி. அதில் எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஃப்ளா விடக்கூடாது. ஸோ ஆஸ் யூஷுவல் இதுதான் கம்யூனிகேஷன் டிவைஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகிற சைட்டில் வந்து கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வைஃபை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம க்ளவுடில் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் மானிட்டரிங் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் நிறைய சோலார் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. யாருக்கு சோலார் வேணும், ரெசிடென்ஷியலுக்கு எவ்வளோ தேவைப்படுது, கமர்ஷியலுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஸ்கூல் பில்டிங்ஸ், காலேஜஸ் எல்லாத்துக்குமே டைமிங் அப்படின்றது இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் இதை பற்றி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சோலார் ரிலேட்டட் நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.